அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாம் ரெடியா? போட் போடுவோமா? அதே பாசையில் எதுல? தமிழ்ல. எஸ். Kawalpräge, ja, wenn du Deutsch bist, kein Problem, kannst du lesen, also alles auf Deutsch. Leider kann ich auch nicht auf Deutsch sprechen, weil hier sind viele tamilische Leute da. Wenn ich Tamilisch und Deutsch beides spreche, für mich ist es auch ein bisschen schwierig. Gleichzeitig, die Tamilen können auch nicht das Ganze richtig verstehen. Also kein Problem, für dich ist ganz alles auf Deutsch, kannst du lesen, verstehen. Auf Deutsch genau. Wenn du nicht verstehst, kein Problem, wir können später auf Deutsch erklären. Okay, aber du verstehst eins, alles. Ja, Du kannst erklären. Ja? Okay? Patika, nada Deutsch கேட்குறேன். ஓகே, புண்டஸ்டாக் வால் இருக்குதானே, அதில் வந்து 2025 நடக்கிற வால் பற்றி மேக்ஸிமம் எல்லா விஷயம் பார்த்துட்டோம். அதில் மெயினாக வந்து நாங்கள் தெரிஞ்சிருக்கோம் பார்லிமெண்ட் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கோம். பார்லிமெண்ட் சிஸ்டம் தெரிஞ்சிருந்தா தான் நாங்கள் வந்து நாங்கள் தேர்தலுக்கு போகலாம். ஸோ பார்லிமெண்ட் சிஸ்டம் இன்றைக்கி நாங்கள் அந்த பார்லிமெண்ட் சிஸ்டத்தோட சேர்த்து என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, முதல்ல பார்லிமெண்ட் சிஸ்டம் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து புண்டஸ்டாக் வால் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து வால் சிஸ்டமும் ப்ரோக்ரஸும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் வந்து மிஸ்டிக பத்தாயம் பார்க்க போகிறோம். அதாவது இதெல்லாமே பார்த்துட்டோம். என்னுடைய பகுதி வந்து என்னென்ன கட்சி இருக்குது, அவை என்னென்ன ஃபர்ஸ்ட் பிரேக்கும், அதாவது என்னென்ன வாக்குறுதிகள் தரீங்கன்னா நீங்கள் யாரை செலக்ட் பண்ணலாம்னு நீங்கள் முடிவெடுத்து கொள்ளும். அதுதான் என்னுடைய பகுதி. இருந்தாலும் நான் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்தேன். அதில் நிறைய சபைசிலண்டை ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். அந்த கவுண்டர் மணியில் ஜோக் வந்த மாதிரி எல்லாத்தையும் கீழே இருக்கிறவனுக்கு கொடுப்பாங்க, மேலே இருக்கிறவனுக்கு கொடுங்க மாதிரி அப்பப்போ இங்கே காட்டி இங்கே செய்வார்னு சொன்ன வழியா கொஞ்சம் விஷயத்தை நானும் சொல்லிடுவேன். ஓகே, ஆனால் உங்கள்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆவலாக இருக்கிறேன். ஸோ நான் ஏதாவது விட்டு சொன்ன தட்டி அப்படி சொல்லிடுங்க. புண்டஸ்டாக்னா என்ன? இப்போ பார்த்துட்டோம். புண்டஸ்டாக்னா என்ன? சபைசிலண்டா சொன்னவர் யாரெல்லாம் கவனமாக கேட்டீங்க. புண்டஸ்டாக்னா என்ன? யார் சொல்ல போறீங்க? Auf Deutsch, kannst du es auf Tamil? Yes, Parliament. நாங்கள் வந்து ஒரு சனநாயக நாட்டின் அடிப்படையில் இருக்கிறோம். புண்டஸ்டாக்ன்றது பார்லிமெண்ட்ன்றது எப்போ மாறாமல் இருக்கும். ஜெர்மனுக்குள்ள இருக்கிறது மட்டும். புண்டஸ்டாக்ன்றது வந்து அதில் என்னென்ன கட்சிகள் போய் அந்த ரெகியூனை உருவாக்குதுன்றதுக்கான இடம், அதை தான் புண்டஸ்டாக்னு சொல்கிறோம். அதுக்கான தேர்தலாக இப்போ நடக்க போகுது. ஸோ நாங்கள் போடுற எங்களுடைய தேர்தல் வாக்குன்றது மிக மிக முக்கியமானது. ஜனநாயகம் ஜெர்மன் அரசாங்கத்தையே உங்கள்கிட்ட ஒருவருடைய வாக்காடு மாற்ற முடியும். இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 8000 வாக்காடு ஒரு தேர்தலை மாற்றிருக்க முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக இதுல இருக்க நாங்கள் வால்யூஸில் கட்டி நாங்கள் எல்லாம் சேர்ந்தாலே நாங்கள் டக்கட்ட அரசியலை மாற்றி போயிடலாம். ஏன்னா இதுல வந்து புண்டஸ்டாக் என்ன செய்யுது, என்னதுக்காக புண்டஸ்டாக் மிக முக்கியம்? எங்களுடைய தெருக்கள் பானோஃப் கட்டுறதுல இருக்கலாம், அல்லது டாக்டர் பான் கட்டுறதா இருக்க எல்லா சட்டத்திட்டங்களையுமே புண்டஸ்டாக்ல தான் வருது. அதே நேரத்தில் வந்து ஒரு இன்சூரன்ஸா இருக்கலாம், அதில் வந்து கிரெடிட் பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் நாங்கள் கட் பண்ற சம்பாதிச்சு அது எல்லாமே புண்டஸ்டாக்லாம் வருது. அதே நேரத்தில் வந்து மீட் பிரைஸ், எங்களுடைய வாடகை என்ன மாதிரி கூட்டலாம் குறைக்கலாம் சட்டத்திட்டங்கள் எல்லாமே வருது. நாங்கள் எல்லாருமே ஜெர்மன் பிரஜை ஆகலாமா இல்லையான்ற முடிவெடுக்கிறது, எப்படி ஆகலாம்ன்ற அந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வரது புண்டஸ்டாக்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புண்டஸ்டாக் தேர்தல் தான் இது. ஸோ அதுவும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். இதை தவிர வேறு என்னெல்லாம் புண்டஸ்டாக் செய்யுது? அதாவது இங்க இருக்கிற சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, புதுசா சட்டத்திட்டங்களை உருவாக்கவும் முடியும், பழைய சட்டத்திட்டங்களை மாற்றவும் முடியும் புண்டஸ்டாக்கால. மற்றது இன்னொரு நாட்டோட புண்டஸ்டாக்கால வந்து ஃபெட்ராக்க செய்ய முடியும். அதாவது இங்கிருந்து நான் ஓயில் தாரன், உங்கிருந்து மாதா அரிசி தான் விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும். புண்டஸ்டாக்குள்ள தான் வந்து யார் கன்சிலராக வர போற, இல்லை கன்சிலர் வர போறன்ற செலெக்ஷன் எல்லாம் நடக்க போகுது. நாங்கள் ஓட் பண்றதை வச்சுக்கொண்டு அதே நேரத்தில் வந்து இந்த ரெகியூரையே மாற்றி அமைக்க முடியும். இவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்குது புண்டஸ்டாக். சரியா? புண்டஸ் ரெகியரும் யாருங்கிற புண்டஸ் ரெகியரும் பிரசிடென்டா இருக்கிற இவர் தான் என்ன, இவர் 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுவார். அது என்ன மாதிரி சிஸ்டம் எல்லாமே நாங்கள் இன்னொரு நான் பார்ப்போம். மெயின் மிக முக்கியம் என்னென்ன பத்தாயி இருக்குது, அதில் என்னென்ன ஃபர்ஸ்ட் ரேக்கும் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிறது. ஏற்கனவே சபைசிலண்டா காட்டுற மாதிரி 736. இதில் இந்த 2ன்றது என்ன, 2ன்றது சிறுபான்மை. அதாவது ஏற்கனவே சொன்ன அடுத்ததுல பாருங்க, இதுதான்
எங்களுடைய புண்டஸ்டாக். சரியா? மேலே இருக்கிறதான் அந்த பிரசிடென்ட் அவையில் இருக்கிற நடுவுல இருக்கிறது வந்து எங்களுடைய கட்சி எதிர்கட்சி என்று இருக்கும். இதுக்குள்ள வந்து இந்த ஃபிராக்சுவல் லோசன் இருக்குதானே, அதுதான் அவர் சொல்ற வந்து இந்த மிண்டஸ். அதாவது ஒரு இடத்துல வந்து ஆகலும் குறைஞ்ச இனமா இருந்தாலோ அல்லது வந்து 5% விட குறைய ஆக்கள் எடுத்த இருந்தாலோ அவை வந்து உள்ள வர முடியும் என்ற விஷயம் தான். இது 2009ஆம் ஆண்டு செய்த இந்த போலியை உங்களுக்கு காட்டுறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இருந்தா கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. இல்ல டைம் இல்லை, அதனால போய் பாருங்க. இதுல காட்டுன்னு சொன்னா நாங்க ஒரு தேர்தல் போற ஒருக்கா போய் அமைச்சிட்டு வந்துடுறோம், ஒரு செலக்ட் பண்ணி போட்டு வந்துடுறோம், 2 ஓட் போட்டுட்டு வந்துடுறோம். ஆனா அது பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது. வீட்டை போய் டெசிஷன் பண்ணுங்கோ, கற்றுக்கொள்ளுங்கோ, அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதுதான் இப்ப இருக்கிற பட்டாய். என்னென்ன பட்டாய் இருக்கணுமோ அவைகளுடைய பெர்சன்டேஜ் படி இப்ப இருக்குது. 20வது தேர்தலாம் நடந்திருக்குது. இனி நடக்க போறது 21வது தேர்தல். ஏன்னா அது தெரியுமா எல்லாருக்கும்? 20வது தேர்தல் 21வது தேர்தல் தெரியுமா? இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்குமே வரல 50% மேல இல்லை, எல்லாருமே தனித்தனியா இருக்கலாம். ஸோ அதனாலதான் ஒரு கூட்டணி என்றது அமைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஸோ அந்த கூட்டணி எல்லா விஷயமும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் கூட்டணி வச்சபடியால தான் இந்த அம்பல் வந்தபடியால் தான் கரெக்டா போகுது. இந்த அம்பல் வராட்டிக்கு வேற ஒரு அம்பல் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த முறை எந்த அம்பல் வருதுன்றது தான் நாங்க பார்க்க போறோம். இது வந்து எதிர்ப்பு கூறல், இதுதான் உண்மையை கிடையாது. 2025 எப்படி வரும்ன்றதுக்கான எதிர்ப்பு கூறல் தான் இது. ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும். 1990 ஒரு மிக முக்கியமான ஆண்டு. எதிர்வாகும் 3 வருஷத்தால ஒரு தேர்தல் நடந்தது. அதே மாதிரி 2025 ஒரு மிக முக்கியமான அதே மாற்றம் 25 ஆண்டுக்கு பிறகு வந்திருக்கு. இப்பவும் செப்டம்பர் நடக்க வேண்டிய தேர்தல் பிப்ரவரிக்கு வந்தது. இப்பதான் எந்த ஏரியாவில் நான் கவிசன் சொன்னதை நான் ஒரு சின்னனா குயிட்ஸா சொன்னேன். இப்ப எந்த ஏரியாவில் வரேன். சேலையூ இருக்குது. 2 பேரை வேண்டா உண்டா என்னது கிளைச்சா எல்லாரும் ஒரு ஹோம்வொர்க் விட போய் யோசிச்சு பாருங்க. சேவை செய்ய என்ன, ஏன் அது பிரிவா இருக்குது, பிரிச்சு போட்டிருக்கு, உண்மையிலேயே பிரிவா அல்லது ஒரே கட்சியா? ஓகே, சபீசன் சொன்னதுலயே விஷயம் இருக்குது, தெரிஞ்சுதான் ஈஸியா சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டை போய் தேடி பார்க்க ஒரு மிக முக்கியமான காரணம் தானே. எடுத்து பாருங்க, அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள மட்டும் CSU வைக்கப்பட்டிருக்குது. அதுதான் எல்லாருக்கும் சேதுவா இருக்குது. அது என்ன ஏரியா, என்ன விஷயம் வீட்டை போய் பாருங்க. ஓகே, இங்க சொல்லக்கூடாது தெரியாது, தேடி பார்க்கணும். ஓகே, வெரி குட். ஸோ அடுத்தது அவே பார்த்தீங்கன்னா 30%. இப்போ ஆக்சுவலா இருக்கிறது 29% இருந்தது. ஸோ ஆக்சுவலா இருக்கிறது 30% இருக்குதான். ஸோ அடுத்த 2வது வந்து AFD இருக்குது. AFD 10% இருந்தது, இப்போ 20%க்கு வந்துருக்கு. ஸோ அடுத்த 3வது வந்து SPD இருக்குது, 16% இருக்கு. 4வது வந்து யூனியருக்கு 14% இருக்குது. இப்பதான் மெயினான ஏரியாவுக்கு வால். ஓகே, வால் ப்ரோக்ராம் CSU வந்து வால் ப்ரோக்ராம் இருக்குது. இங்க பாருங்க, ஐகான் ஸ்டோயரை குறைக்கணும்னு சொல்லியிருக்கிறான் CSU. அடுத்த 2வது வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் இருக்குதானே, அதனுடைய பைட்ராக்கையும் வந்து பெர்சன்டேஜையும் குறைக்கணும்னு சொல்லியிருக்கிறான். அதே நேரத்துல வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களை வந்து ஜெர்மனிக்கு வேலைக்கு கூட்டிக் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உடனே எல்லாரும் போடலாம், ஏன்னா சொந்தக்காரர் எல்லாரும் கூட்டிக் கொண்டு வரலாம். அடுத்தது வந்து ஸ்ட்ரோங் கரண்ட் பிரைஸ் வந்து குறைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் கரண்ட் பிரைஸ் குறைக்கணும்? அவை வந்து அதாவது காற்றாலை மூலமாக சோலா மூலமாக வந்து எங்களுக்கு வந்து கரண்ட் எடுத்து தருகிறோம். அதுக்கான புது அல்லாத எல்லாத்தையும் உருவாக்கிடுவோம். அதே நேரத்துல அட்டோம் கிராஃப்ட் வந்து அதை ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. ஏற்கனவே இருக்கிறத வந்து கொஞ்சம் புதுப்பிக்கிறதும், அது புதிதாக கூட மாடர்னான ஆபத்தில்லாத அட்டோம் கிராஃப்டை வந்து அவை உருவாக்கணும் அப்படி சொல்லிடுறோம். அதே நேரத்துல வந்து ஜாப் சென்டர்ல இருந்து யாருக்குமே காசு கிடைக்காது. எல்லாம் மரண அமைதி. ஜாப் சென்டர்ல இருந்து யாருக்குமே காசு கிடைக்காது. இல்ல, அதுக்கு பார்த்தா நீங்க வேலைக்கு போகாம இருந்தா உங்களுக்கு வந்து காசு குறைப்போம், உங்களை வேலைக்கு கண்டிப்பா அனுப்புவோம். நீங்க இந்த காரணம் காட்டி வேலைக்கு போகாம நிக்கிறாது அப்படின்னு நீங்க சொன்னா உங்களுக்கு வந்து காசை குறைப்போம்ன்ற மாதிரியான புது சட்டத்தோட ஜாப் சென்டர் கேள்வின்றதை வந்து வேவு கேள்வின்னு சொல்லி கொண்டு வரீங்க. புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வரீங்க. பிறக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அவங்களே 10 ரூபா ஒரு மாசமே உங்களுக்கு கிண்டக்கார மாதிரி அவங்க ரெண்டில வந்து செலவு பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த காசு வந்து உங்களுக்கு ரெண்டியா கிடைக்கும் என்ற ஒரு சிஸ்டத்தையும் கொண்டு வராங்க. அசூல்ல வந்து பதிஞ்சாக்கள் ஊர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா
ஆப்கானிஸ்தான்கார ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, சூரிய நாட்டுக்கு ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, கிளிநொச்சியிலேருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல. அதாவது ஊர்ல பிரச்சனை இல்லைன்னு இப்போ வந்து நிறைய பேர் பில்டிங்ல இருக்கிறாங்க, ஊர்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்தாலும் பில்டிங்ல வச்சிருக்கணும் இல்லையா? அத மாதிரி சிஸ்டத்தை கொஞ்சம் இறுக்கி ஊர்ல பிரச்சனை இல்லையா அசூலுக்கு இங்க வந்தாக்களை அனுப்புவோம் உடனே, எந்த நாடுனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த பற்றி கவலை இல்லை, உடனே அனுப்பிடுவோம் சொல்லி. மற்றது நீங்க இங்க வந்தோன்னு உங்களுக்கு விசா கிடைச்சிட்டேன்னு முதல் 3 மாசத்துக்கு இடையே உடனே ஃபேமிலியை கூப்பிடலாம் ஒரு சிஸ்டம் வந்து இருந்தது சரிங்க, இப்போ இருக்குது உடனே 15 கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அது எல்லாமே இல்லை, மிக்கலிட்டான ஆக்களை கூப்பிட முடியாது. மற்ற இதோட வந்து டெரரிஸ்டான ஆக்களை எந்த கேட்டுக்கழிவுல உடனடியாக ஊருக்கு அனுப்பப்பட்டு. மற்றது பள்ளிவாசல்கள் இருக்குதானே, ஒரு சில பள்ளிவாசல் வந்து யூதர்களுக்கு எதிரானதும், அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களை உடனே மூடணுன்ற சிஸ்டத்தை கொண்டு வரணும். ஸோ நாங்க வந்து உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட்டா இருக்கோம்ன்ற விஷயத்தையும் போட்டிருக்குது. டோபிள் பாஸ் ஒன்று கொடுக்க மாட்டோம் விஷயம். மற்றது எல்லாருமே பயந்து இந்த டீசல் காரெல்லாம் வித்து நாங்கள் ஞாபகம் இருக்கோம், நாங்கள் ஒரு 2 வருஷம் டீசல் காரெல்லாம் கொண்டு போய் அடிமாட்டுக்கு விலைக்கு அடிச்சு வித்து அதெல்லாம் பயன்படுத்தவில்லை. எங்களுக்கு டீசல் காரம் இருக்கு, பென்சின் காரம் இருக்குது, ஆட்டோவும் இருக்கு. மற்றது வேறு நாட்டு அந்த ஸ்வீட்லாந்துக்கு கடன் இருந்தால் நான் காசு தர மாட்டேன், இந்த ஃப்ரங்கைக்கு கடன் இருந்தால் நான் காசு தர மாட்டேன், இந்த வேறு நாடுகளுக்கு கடன் சொன்னால் நான் இந்த காசை மட்டும் கொடுக்க மாட்டேன். ஓகே, இப்போ அடுத்த பட்டாய்க்கு போவோம். ஆஃப்டருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் 215 பேஜ் வாசிக்கிறதுல தலை வலிச்சு போயிடும். ஆனா அதுல பெரிய பிரச்சனை, அது எல்லாமே வந்து சுத்தி வளைச்சு எதையுமே டிரெக்டா போடல. சோ நான் இதுல கொஞ்சம் கவனமா இதுல ஹேண்டில் பண்ணி. சோ ஆயிரத்தில பாத்தீங்கன்னு சொன்னா அவையிடம் ஐகம் ஸ்டோரை வந்து குறைக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம், சரியா? மற்றது சோசியல் லைஃப்டுமன் ஜோப்ஸ் இந்த காசா இருக்கட்டும், குரூப் சீக்கிரம் காசா இருக்கட்டும், சோசியல் லைஃப்டுமன் வந்து அதையும் குறைப்போம்னு சொல்லி போட்டிருக்கேன். மற்றது ஃப்ளெக்சிபிள் ரெண்ட் ஆச்சு, அதாவது வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து விரும்பினால் 65 வயசுலேயே ரெண்டைக்கு போகலாம், அல்ல விரும்பினால் தாண்டி நீங்க விரும்பினா செய்யலாம். அந்த ஃப்ளெக்சிபிளா உங்களோட ரெண்டையை நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சொல்லியிருக்கேன். இதுதான் அடுத்ததுதான் வந்து நீங்க இதைத்தான் சுத்தி வளைச்சு எழுதியிருக்கேன்னு சொன்னாங்க. அதை நான் சரிச்சு எழுதியிருக்கேன். In Deutschland leben the ausländische Menschen kriegen während Rente keine Sozialleistung. அதாவது தொழிற்சாக்கள் கிடையாது, வெளிநாட்டாக்கள் இங்க ஜெர்மனில் இருக்கிறார்கள். நீங்க ரெண்டே கிடைச்சிடும், உங்களுக்கு வந்து 600 ரூபா ரெண்டே கிடைக்கிறது. உங்களுக்கு வந்து சொசியல் லைஃப்டும் நாங்கள் 600 ரூபா இல்லை 300 ரூபா ரெண்டு எடுத்தாலும் சொசியல் லைஃப்க்கு வந்து ஒரு 400 ரூபா காசு எக்ஸ்ட்ரா எடுத்துருவோம். அது இல்லையா, உங்களோட ரெண்டை கிடைச்சா ரெண்டு தான், அதை வச்சு நீங்க வாழ என்ற விஷயத்தை கொண்டு வரேன். இதை வந்து ஸ்ட்ரோங் காசை குறைப்போம் சொல்லியிருக்கேன். நிறைய எல்லாருமே வந்து ஒன்றைத்தான் சொல்லியிருக்கோம். மெயினான விஷயங்களுக்குள்ள அந்த இதை சொன்னதே இன்னொரு பட்டாயாக்குன்னு சொல்லியிருக்கணும், அப்படி இருக்கணும். மற்றது ரூஸ்லாந்து அவையில் வந்து அது பார்த்தீங்கன்னா ரூஸ்லாந்து வந்து எந்த ஒரு பிரச்சனையும் செய்யலை. ஏன் நான் ரூஸ்லாண்டோட போய் சண்டை பிடிப்பான்ன்ற மாதிரி அவையில் ரூஸ்லாண்டுக்குலேருந்து நாங்கள் ஷோங்க ப்ரைஸ் என்னென்ன குறைக்கணும்னு சொன்னால் ரூஸ்லாண்ட்லேருந்து கேஸை வாங்கி எல்லாமே செய்வோம். நாங்கள் வந்து உக்ரைனுக்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு போக மாட்டோம், ரூஸ்லாண்டோட இருப்போம்ன்ற மாதிரி விஷயத்தையும் அவையில் சொல்லியிருக்கோம். சரியா, இது சரியாகவே நீங்களே பார்த்துக்கணும். மிக முக்கியமான அடுத்த விஷயம் தான் வந்திருக்குது, நாங்கள் திருப்பி டேமா கொண்டு வர போகிறோம். இப்ப யூரோப் யூனியன்ல இருந்து கொண்டு வெளியில வந்துட்டு வெளியில வந்து டென்மார்க் எல்லாம் இருக்குது யூரோப் யூனியன்ல. ஆனா அப்ப ஸ்வைஸ் இருக்கு, அது மாதிரி இல்ல. இது வந்து வெளியில வர போயிடுமா, அது தனிக்கான இது எல்லாமே ஒன்னோட குரோப் அப்படி சுத்தி வளைஞ்சு எழுதிட்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனா இதுதான் உண்மையாக கிடையாது. அவங்க வந்து இல்ல நான் அதை சொல்லி நான் இதைத்தான் சொன்னான்னு சொல்லி மாத்தி கதைக்கலாம். அவங்க வந்த அப்புறம் ஒண்ணுமே செய்யாம போகலாம், இல்ல எல்லாத்தையும் செய்யலாம். அதாவது ஓகே. ஸோ எங்களுக்கு முந்தி இருந்த பெரிய பிரச்சனை டிவி வீட்டில் கிடையாது, ரேடியோ வீட்டில் கிடையாது, காருக்கு கூட நான் ரேடியோ போடுறே இல்லை. ஆனால் எனக்கு காசு கட்டணும் 55 காசு கட்டணும் 3 மாதத்துக்கு. ஏன்னா காலைல எப்படி அதெல்லாம் நீங்கள் கட்டுறது எல்லாம் ஃப்ரீ, நீங்கள் எல்லாம் பாருங்க ஃபோன்லேயே பார்க்கணும் சொல்லிடுறேன். அதாவது கிராண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோலை வந்து கூட்டுவோம், எங்களோட கிராண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் கூடுதலான சொல்லி உண்மையிலே அது நல்ல விஷயம். என்ன பண்ணுறீங்க எஸ்பிஐ பார்ப்போம். எஸ்பிஐல என்ன போட்டிருக்குன்னு சொன்னா உங்களுக்கு வந்து போதுமான காசுல வந்து மலிவான ஒரு வாழ்க்கை தான் வந்து எல்லாம் வந்து மலிவான காசுல கிடைக்கக்கூடிய மாதிரியான ஏற்பாடு செய்யும். அதே நேரத்தில் மிக முக்கியமான நல்ல விஷயம் இன்ட்ரெஸ்ட் 15 ரூபா. ஆனா உங்களுக்கு கஷ்டமா உங்களுக்கு சோல் வந்து பாயும், உங்களுக்கு நல்லா 15 காசு கிடைக்கும், உங்களுக்கு சோல் பாயும். ஓகே, நான் ஒன்றும் செய்யறாரு கிளிமாவுக்கும் கேட்கும். அதாவது அவுட்டோஸ் கொண்டு வருவாங்க, டீசல் கார் எல்லாம் போயிட்டு திருப்பி டீசல் கார் எல்லாம் விற்கணும் பண்ண சிஸ்டம் எல்லாம் வரும். அந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு Und leichte Sprache. Entweder வந்து
leichte Sprache. Alle Menschen sind gleich viel wert. Alle Menschen sollen ein gutes Leben haben. Junge und alte Menschen, Frauen, Männer und andere Geschlechter. இது வந்து மிக நல்ல விஷயம். அதாவது வந்து எல்லாரையுமே சமத்துவமா பார்ப்போம். மற்றது இந்த மூன்றாம் பாலினத்திரை அமெரிக்காவில் இல்லை, ஏன்னா அந்த சிஸ்டம் எல்லாம் இல்லை. நாங்கள் எல்லாரையும் மதிப்போம், எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவோன்ற மாதிரியான இதை கொண்டு வர முடியுமா. மற்றது வந்து Hilfe, Unterstützung von Minderheiten, Menschen mit dunkler Haut, அதாவது எங்களை பற்றி காய்ச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் கராமல் என்ன டுங்கல பாபா இல்லை கராமல் ஓகே டுங்கல பாபா இருந்தாலும் கராமல் யாராக இருந்தாலுமே வந்து எல்லாருக்குமான ஹெல்ப் கொடுப்போம். அந்த அவையில வந்து தனிச்சு பார்க்க மாட்டோம். அவைகளுக்கான குறைஞ்ச ஆக்களாக இருந்தாலும் அவையில நாங்கள் வந்து கேர் பண்ணுவோம் விஷயத்தையும் போட்டுருக்கோம். ஸோ அடுத்தது எஸ்பேடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற நாடுகளோடு சேர்ந்து வேலை செய்வோம். அதே நேரத்தில் வந்து அவைக்கான எங்களுடைய சப்போர்ட் இந்த சப்போர்ட் மிலிட்ரி சப்போர்ட் எல்லாமே கொடுப்போம்ன்றதே சொல்லிங்க. அதாவது மெயினாக உக்ரைனை சொல்லிடுவோம். உக்ரைனுக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் போய் நிற்போம்ன்ற மாதிரியும். மற்றது in Deutschland gibt es viele alte Menschen und nur wenige junge Menschen. Okay, இது வந்து ஜெர்மன்ல வந்து வயசானாக தான் கூட இருக்கிறோம். இல்லை மக்கள் குறைவாக இருக்குது. அதனால் வெளிநாட்டிலேருந்து நாங்கள் மிச்சாபேற்ற கொண்டு வருவோம். நாங்கள் வந்து இந்த ஏழையான நாடுகளுக்கு உதவி செய்வோம். அது என்ன சொல்லிடும் சொன்னால் ஏழையான நாட்டில் தான் எங்களுடைய நாட்டுகளில் வந்து அவைகள் வேலைகள் வந்து இங்கே வந்து ஹவுஸ் ஸ்வாட்ஸ் வேலையாக இருக்குது, இதெல்லாம் செய்யணும். நாங்கள் அங்கேயே உதவி செஞ்சிட்டோம். நாங்கள் எங்கள்கிட்ட வர மாட்டோம். உண்மையிலேயே வேலை தேவைப்படுறாங்க தான் வர போயிடும். ஸோ ஏழையான நாட்டார்களுக்கு உதவி செய்யணுன்றதே முயற்சி சொல்லியிருக்கேன். இதுல வந்து பார்த்தா அந்த பிள்ளைக்கு பார்த்த உடனே சிரிப்பு வந்து படத்துல இது அதனால விஷயத்தை கேட்ட டொச்டான் டிக்கெட் கிடைக்கும். ஐயோ நான் தான் வேலை பண்றேன் குருநாக்குதான்ற மாதிரி அந்த பிள்ளை ரெடி ஆயிடுது. எஸ் டொச்டான் டிக்கெட் வந்து உங்களுக்கு திருப்பி அது அப்படியே இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆப்ஷன் பண்ண மாட்டாங்க, அது அப்படியே இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. அது இதுல வந்து பிளாஸ்டிக் முழு ஸ்டாப் பண்ணுவோம். குருன்னு தான் கேள்வி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது முன்னே சொல்லி கொண்டிருக்கோம். செய்யணுமா தெரியாது. ஓகே, ஆனால் அதை செய்தா நல்ல. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அது போயிடும். மற்றது வேகமான இன்டர்நெட்டை கொண்டு வர போயிடுமா விஷயத்தையும் அவன் சொல்லியிருக்கோம். சரியா? அதாவது இந்த எல்லாத்துடைய நேபுஷ்டையும் கிடைக்க போகணுமா. அதாவது நீங்க வீடு வாடகை கொடுக்குறீங்கன்னு சொன்னா நீங்க ரொம்ப உங்களோட வாடகையே கூட்டலாம் விஷயம். அதுல வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வர போயிடும். 6 வருஷத்துக்கு பிறகுதான் கூட்டலாம், அதுக்குள்ள கூட்டக்கூடிய அந்த விஷயத்தையும் அவங்க கொண்டு வர போயிடுமா. மற்றது ஹாப்பியான நியூஸ், 40 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ரெண்டைக்கு போகலாம். நான் வாசிச்சுட்டு ப்ரௌட கேட்டேன். ஐயே நான் வந்து நான் 35 வயசுல வேலைக்கு போடுறேன். நான் 75 வயசு வரைக்கும் வேலைக்கு செய்யணும். அவசரமா இல்லை இல்லை அது வந்து இப்போ 18 வயசுல வேலைக்கு போறாங்க, 20 வயசுல வேலைக்கு போறாங்க. அவையில் வந்து 58 வயசுல 60 வயசுல விரும்பினா நீங்க வந்து வேலைக்கு போகலாம், உங்களுக்கு நல்ல ரெஞ்சா கிடைக்கும். அந்த மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு போற போயிடும். இன்ட்ரெஸ்ட் லோன் வந்து 15 எவ்வளோ. இந்த யாருக்கு தெரியும் இந்த மிண்டஸ் லோன்ன்றது யார் கொண்டு வந்தது? வால் ப்ரோக்ராம்ல முதல் தடவையா அப்படின்னு வந்து ஒரு மிண்டஸ் லோன்ன்றதை கொண்டு வரோம் என்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அதை கதைச்சது. அதுக்கப்புறம் இதே எஸ்பெடிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா எஸ்பெடிக்கு இதே இது சொல்லியிருக்கு. 15 ரூபாய் காசு மிண்டஸ் லோன் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு. மிண்டஸ் ரெண்ட் என்ற விஷயம் சிட்டிக்கு கொண்டு வந்து ஓகே. மிண்டஸ் ரெண்ட் என்ற விஷயம் என்னன்னு சொன்னா 1200 1400 ரூபாய் காசு ஆகுறது ரெண்டிக்கு போறாங்க கிடைக்கும் என்ற விஷயத்தை அவங்க கொண்டு வர அப்படின்னா இப்பவே நம்மளா பார்த்தோம்னு சொன்னா அப்படிதான் வருது. மிச்சத்தை வந்து புரிஞ்சுக்கிறவங்க எடுக்கிறோம், அங்கே எடுத்து வந்துக்கலாம். ஆனா அவங்க வந்து அதுல கொஞ்சம் இது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கலாம். இந்த ஒரு சிலருக்கு வந்து குறைய காசு கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு கூட காசு கிடைக்கலாம்ன்ற மாதிரி வரும். ஆனா அந்த மிண்டஸ் ரெண்ட் என்ற விஷயத்தை அவங்க கொண்டு வந்துருக்காங்க. Schneller Arbeitserlaubnis für geflüchtete Menschen in Deutschland. அதாவது வெளிநாட்டில் இது வரைக்கும் நாங்கள் முன்னே வந்து 1 வருஷத்துக்கு வேலைக்கு போயிடாது. நாங்கள் கெதிப்படுத்தி உங்களுக்கு கெதியா உங்களுக்கு வேலை கிடைக்கும்ன்றது என்ற விஷயத்தை கொண்டு வரீங்க. ஓகே, அடுத்த வால் ப்ரோக்ராம் FDP வந்து பார்த்தீங்கன்னா வேலை லோன்ஸ்டோர் சாலும் இன்ஃப்ளேஷன் இது சூப்பர் விஷயம். நான் ஹாப்பி. அந்த லோன்ஸ்டோர்லாம் குறையா கட்டோன்னு அதில் வழியாக அடுத்த கமா போட்டுருக்குது. இன்ஃப்ளேஷன் கூடினாட்டா மற்ற ausländische Ausbildung in Deutschland schneller anerkennen. இது வந்து நாங்கள் வெளிநாட்டில் Ausbildung முடிச்சுட்டு வந்தோம்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய அதை வந்து டச்சில் மாற்றணும், இங்கிலீஷில் மாற்றணும், கொண்டு கொடுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் செடியாக உங்களுக்கு உண்மையிலே Ausbildung முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த செடி கைட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கான வேலைக்கான அலோவன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுனா ஈஸியாக செய்யலாம்னு சொல்லி போட்டுருக்கு. நோக்கமே வாக்கிங் வித் கேமராஸ் இன் ஆஃப்ரிக்கா ராம். அதாவது வந்து ஒரு வீடுகளில் எல்லாருமே வந்து கேமரா கூட்டி பார்க்க போகிறாங்க. ஓப்பனிக்கிறோம், அதாவது பொது இடங்கள்ல அதிக கேமராக்களை கூட்டி கண்காணிப்பு
அங்கெல்லாம் நாங்கள் யோசிச்சுன்னா சைனா மாதிரி மாற போகிறாங்க கட்டா ஊழே இந்த கர்மம் இதெல்லாம் கவலைப்படதான் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை, வீட்டுல எல்லாம் கேமரா பூட்ட மாட்டாங்க. பொது இடங்கள்ல கேமரா அதிகம் பூட்டி பார்க்க போயிருக்கோம். சரியா? மற்றது ஆயின்மெண்ட் கண்ட்ரோலர் ஃபைனல் இல்லீகால ஆயின்வாய்ஸ். இந்த சிலர் எல்லாம் பாருங்க ஓவர் நான் வந்து போயிட்டு வரேன் போறாங்க எல்லாம் இருக்கணும் இல்லை, போயிட்டு கடைசியில் போய் கூட்டிட்டு வர்றாங்க. அதுக்கெல்லாம் பிரச்சனை வரப்போது என்னன்னு சொன்னா எல்லாம் டைப் பண்ணி வெளிநாட்டுல இருந்து களவா வர இல்லாம பண்ண போயிடணும்னு சொல்லியிருக்கிறேன். ஷூல்டன் பிரம்சன் டொட்ஸ்லாண்ட் சொல்லி நோக்கிய ஷூல்டன் வாங்க, அதாவது ஜெர்மனுக்காக நாங்கள் மற்ற நாடுகளிலிருந்து கடன் வாங்காம ஜெர்மனுக்குள்ளேயே எங்களுடைய பொருளாதாரத்தை அதிகரிக்கிறதுக்கான செயற்பாடுகளை செய்வோம்னு சொல்றது. என்று ரெடுசியன் und Geld einzusparen. எனக்கு இது விளங்கிடுறேன். ரெடுசியம் பண்ணிட்டா அதுல வேலை செய்யற ஆட்கள் ஒரு 50-100 பேருக்கு வந்து வேலை இல்லாம போயிடும். அவங்களுக்கு வந்து நாங்க குரூன் சீக்கிரங்களோ இல்லை வந்து நேரத்துக்கு காசு போகுது. அப்ப எங்க இருந்து பாரம் பண்ணப்படுறது எனக்கு இருக்கிற கேள்வி. பட் நீங்க அதை வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஹோம்ஒர்க், இதுவும் ஒரு ஹோம்ஒர்க், யோசிச்சு பாருங்க. சரியா? மாடர்ன் டெக்னிக் இந்த சிஸ்டம் இன்னும் கூட்ட போயிடுமா? இது நல்லதா கெட்டதா வர உண்மையிலே நல்லது. ஏன்னு சொன்னா நாங்கள் டெக்னிக்கை எப்பவுமே குறை சொல்லக்கூடாது. வர டெக்னிக் எவ்வளோக்கு சின்ன வயசுல லேர்ன் பண்றோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் வந்து மாடர்ன் ஆகி கொண்டு போகலாம். அடுத்தது யாரெல்லாம் இங்க ஜெர்மன்ல ஓட் போடலாம்? பார்த்துட்டீங்க. ஓகே, அடுத்தது ஓகே டச் பாஸ் இருக்கும். வேற 3 மாசம் இருந்திருக்கணும். ஓகே, வேற ஒரு அவைட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்ல உங்களோட பேர் வந்தா நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஓட்டை போட்டு அதாவது நீங்க டச் ஷேர் இருந்தா உங்களுக்கு வந்து நீங்க போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதுல அடுத்த 2வது கேள்வி, வெளிநாட்டில் இருக்கிறார்கள் போடலாமா? இங்க வந்து ஜெர்மனால இருந்ததுக்கான நாக்வாய்ஸ் தான் முதலாவது விஷயம். பட் 2வது வந்து நீங்க இங்க இந்த ஜெர்மன் பொலிட்டிக் சிஸ்டத்தை நம்புறீங்க விஷயத்தை காட்டுறோம். சரியா? 3வது வந்து நீங்க வந்து நேராக வர வேண்டிய அவசியம் இல்லை, ப்ரீஃப் பாருங்க. அது 3 கிழமைக்கு முதல் போட்டிருக்கணும். போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீஃப் உங்களுக்கு இருக்கே வரும். நீங்க டிரெக்ட் ஸ்டிமர் ஸ்வைட் ஸ்டிமர் சொல்லி போட்டுட்டு அனுப்பிவிட்டீங்கன்னா விஷயம் இருக்கு. கடைசி கேள்வி தான் என்னுடைய கடைசி கேள்வி, நாங்கள் ஏன் போட் போடுவோம்? உரிமைக்காக போராடிட்டு அப்புறம் அந்த உரிமையை விட்டு கொடுத்தது இஸ்டோர். சூப்பர். நீங்க என்ன இங்க போய் உண்மையில படிச்சிருக்கீங்க. நானே 3 மணிக்கு எல்லாம் கொப்பி கட்டேன். இங்கே 2 பேரும் ஒரே இடத்துல வாசிச்சிருக்கோம். நாங்கெல்லாம் ஒரு உரிமைக்காக போராடினாங்க. என்ன ஜனநாயகம் வேணும்னு சொன்னாங்க. அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட கையில இருக்குது அந்த ஆயுதம். இன்றைக்கு நாங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ இருக்காது. அப்போ நாங்கள் வந்து போகிறோம். வேற 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 குறைஞ்சாக்கள வாக்கு கூட ஒரு அரசாங்கத்தை நிர்ணயிக்கிற தகுதி வாய்ந்ததாக 700 பேர் ஓட் போட்டிருந்தாலே மாறிடலாம். 8000 பேர் ஓட் போட்டிருந்தாலே அரசாங்கமே மாறிடலாம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே இருந்த ஹிஸ்டரி எடுத்து பார்க்க தெரியுதுன்னா அப்போ நாங்கள் கண்டிப்பாக போட்டுருவோம். வேற 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 அரசாங்கத்தை நிர்ணயிக்கிற உரிமையை அவைக்கு கொடுக்குறோம். அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதாவது எங்களுடைய உரிமை, ஏன்னா நாங்கள் எங்களுடைய விஷயத்த நாங்கள் கையில் எடுக்காம இன்னொருத்த கொடுக்குறோம். அந்த விஷயம் நீங்க நாங்கள் ஜெர்மனியில் வந்து இருக்கோம்னா உங்களுக்கு ஒரு சாமான் பிடிக்காம வெளிநாட்டில் இருக்க நாட்கள் வரீங்கன்னா இல்லாட்டி டங் ப்ரைஸோ கூட்டிக்கொண்டு போதா அப்படி இப்படின்னு ஒரு கட்சி அதுக்கு எதிராக வேலை செய்யணும்னா நாங்கள் அந்த கட்சிக்கு போய் பண்ணி எங்களுக்கும் ஒரு உதவி மாதிரி. இப்போ இதில் சொன்னதுல 2 விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கட்சியை நாங்கள் போடலாம். இன்னொன்று எங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சி எங்களுக்கு சரியா தேவையில்லாத விஷயத்தோட கொண்டு வர போதுன்னு சொல்லி நாங்கள் இன்னொரு எங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு போடும் பொழுது அந்த விஷயத்துலேருந்து நாங்கள் தப்பிச்சு கொள்ளலாம். ஏன்னா எனக்கு இதே சந்தோஷம் இருந்துச்சு. ஐயோ இப்படி எல்லாம் ஊருக்கு கிடைக்கல, நான் எல்லாம் டொச்ச பாஸ் எடுத்தால் வேஸ்ட்டாக போயிட்டு நான் இதுக்கு கஷ்டப்பட்டு பேசுவேன் எல்லாம் படிச்சினானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரொஃபஸனவா எனக்கு ஏன் நான் அடிக்கடி ப்ரொஃபஸனவான்னு சொல்றேன், அவன் வந்து ஹிஸ்டரி படிச்சவா. இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஆர்குமெண்ட் பண்றோம்னாங்க அவ அதுக்கு எதிர் ஆர்குமெண்ட் பண்ணுவா. ஏன்னா அவள் ஹிஸ்டரி படிச்சவா. அவசானம் சொன்னவா நீ மனித உரிமை மன்றம் இருக்குது, அவங்க வந்து விட மாட்டாங்க. மேபி அதையும் மாற்றுவதற்கான அரசியல் கொண்டு வரலாம். இந்த கவுண்டமணி சொல்ற மாதிரி இது நல்ல தேர்தல், 23ஆம் தேதி தேர்தல், வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வினோக்கு. இந்த நேரம் ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது பற்றின கருத்துக்கள் நான் சொல்ல வாரது வந்து மிக முக்கியமாக அனைவரும் வாக்கு போட போங்கள், மற்றவர்களையும் வாக்கு போடுவதற்கு அழுத்தம் கொடுங்கள், ஊக்குவியுங்கள்.